பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 2 7வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். மகனே, உனக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் புத்தியை தந்தருளுவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக இவ்விதமாய் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த புத்தியை தந்தரலாம். பாருங்க, புத்தியோடு இருந்தா எந்த காரியம் கொடுத்தாலும் அது ஜெயமாய் மாறும், அது கட்டி எழுப்ப முடியும். புத்தி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் போது அது உங்கள் கைகளாலே அது இடித்து போட முடியும். ஆமென். உங்கள் கைகளில் இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஞானமுள்ள பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். பாருங்க, இப்பொழுது படிக்கிற விஷயமாகட்டும், ஸ்கூல் சேர்ற விஷயமா இருக்கட்டும், காலேஜ் சேர்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல வீடின் காரியமா இருக்கட்டும், புது வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்ல திருமணத்தை ஒழுங்கு பண்ணுகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் உங்களுக்கு சரியான ஞானமும் புத்தியும் அறிவும் தேவைப்படுகிறது. உங்களை நடத்துகிறதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இது செய்யட்டுமா வேணாமான்னு பல முறை நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து யோசிச்சு முடிவெடுத்ததுதான் புத்தி உள்ள காரியம். அல்லேலூயா. இவ்விதமா நீங்கள் செய்யும் போது கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புத்தியை தந்தருளுவார். ஆமென். சோ செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. புத்தி உள்ள பிள்ளைங்க செய்யறதுக்கு முன்னாடியே இந்த காரியம் செய்யலாமான்னு தான் யோசிக்கணும். ஆமென். அப்படியே வேதாகமத்துல ஒரு புத்தி உள்ள பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18 பார்க்கிறோம். தாவீதை குறித்து இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தாவீது என்பவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். விசேஷமாக 18 14வது வசனம், தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், எந்த காரியமானாலும் அவன் புத்தியாய் செய்தான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுலயே 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது சவுல் தன்னை அனுப்பின எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியங்களை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக வைத்தான். பாருங்க, அவன் எங்கே போனாலும் அங்கே புத்தியாய் நடந்து கொண்டானா. அப்புறம் அந்த சாதுரியமான அந்த எண்ணத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதற்கு முன்பதாக ஜெபித்து விட்டு கடந்து போங்க. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணாம வெளியில போகாதீங்க. அது வேலை ஸ்தலம் ஆகட்டும், அது காலேஜ் ஆகட்டும், நீங்க போக்கும் வரத்துமா இருக்கிற உறவினர் வீடாகட்டும், எங்கே போனாலும், ஆண்டவரே, நான் போய் வர வரைக்கும் எந்த சமாதானத்தை கெடுத்து கூடாது, ஆண்டவரே, நான் பத்திரமா போயிட்டு வரட்டுமான்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. வேலைக்கு போற ஆண்டவரே, பத்திரமா நான் திரும்பி வரணும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. வேலை ஸ்தலத்துல எஜமான் கண்கள் எனக்கு தயவு கொடுங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஜெபம் உங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அப்பா, என்னை காப்பாற்றும் என்று நீ ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் புத்தியும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, சவுல் ஒவ்வொரு இடத்துல கவனித்து கொண்டே இருக்கிறான். இந்த பையன் எங்க போனாலும் கரெக்டா ஞானமா இருக்கிறான், இந்த பொண்ணு எங்க போனாலும் எல்லா வேலையும் துரிதமா முடிக்கிறா, எல்லாத்தையும் ஜெயமா முடிக்கிறாள், இது எப்படின்ட்டு ஆச்சரியத்தோட அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. தானாகவே அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு பதவி அவனுக்கு வந்து சேருகிறது. பாருங்க, புத்தி உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதத்தின்படியே தாவீது இவ்விதமாய் புத்தியாய் நடந்து பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல் நீங்கள் எவ்வளவாய் காரியங்களை புத்தியாய் நடத்துகிறீர்களோ, ஞானமாய் செயல்படுகிறீர்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும். தாவீதை போல சகல ஞானத்திலும் புத்தியிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வளர கிருபை தருவீராக. மனுஷ தயவுல நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதியும். எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்திருளுங்க, பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளையும் பிள்ளை குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.